இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசி. எல்லா வைஷ்ணவ கோயில்களிலும் இன்னைக்கு இந்த சொர்க்க வாசல் திறக்கிறது அப்படிங்கிற நிகழ்ச்சி ரொம்பவும் கோலாகலமாக நடைபெறும். எல்லா பக்தர்களும் அந்த வடக்கு வாசல் வழியாக இன்றைக்கி அந்த கோவிலில் பெருமாளை தரிசனம் செய்வார்கள். இது தொடர்புடைய ஒரு சுவையான புராண கதையும் இருக்கிறது. பிரளய காலத்தில் விஷ்ணு யோக நிதிரையில் இருக்கும்போது தன்னுடைய தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மாவை படைத்து அவருக்கு படைப்பு தொழிலை கொடுத்தாராம். அந்த படைப்பு தொழிலை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது சரியாக பிரம்மாவுக்கு தெரியலையா. அதனால் ஒரு மாதிரி களைப்படைந்த மாதிரியாகி அந்த தாமரை தண்டு வழியாக உள்ளுக்குள்ளெல்லாம் போய் தேடினாராம். அப்புறமா தான் நீ தவம் செய் அப்படிங்கிற ஒரு குரல் கேட்டு தான் அதான் விஷ்ணு அவருக்கு சொன்ன ஆக்ஞை. அப்பொழுது அவருடைய காதிலிருந்து காது அழுக்கிலிருந்து மது கடபர் என்ற 2 அரக்கர்கள் தோன்றி அவரை வதம் செய்ய முயற்சித்தார்கள். பிரம்மாவால் அவர்களை சமாளிக்க முடியாமல் விஷ்ணுவோட பாதத்திலேயே சரணடைந்து அவரை யோக நித்திரையிலேருந்து எழுப்பும்படியாக அந்த யோக மாயாகிட்ட அவர் வேண்டுகோள் விடுத்தார். அப்புறம் விஷ்ணு எழுந்துட்டு அவங்க 2 பேர்டையும் சண்டை போட்டு அவர்களை கொல்லும் தருணத்தில் அவர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது வரன் வேணும்னா கேளுங்கோ அப்படின்னோடனே அவர்கள் ரொம்ப அகங்காரத்தோட நீ என்ன எங்களுக்கு வரம் கொடுக்கறது, நாங்கள் சொல்கிறோம், நீ ஏதாவது எங்களை வரம் கேளு அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொன்னாரோ, உங்களை கொல்வதை தவிர எனக்கு வேறு எந்த வரனும் வேண்டாம் அப்படின்னோடனே அதுக்கு அவர்கள் இலக்காரமாக இந்த பிரளயத்தில் எந்த இடத்துல தண்ணி இல்லையோ அந்த இடத்துல வச்சு எங்களை கொல்லலாம் அப்படின்னு தான் ரொம்ப சாமர்த்தியமாக கேட்டு தான் நினைத்தார்களாம். உடனே விஷ்ணு என்ன பண்ணாரா, அவர்களை தன்னுடைய தொடையின் மேல் நிறுத்தி தண்ணி இல்லாத இடத்துல அவர்களுடைய தலைகளை வெட்டினாராம். அதுக்கப்புறமும் அவர்கள் மேலே கருணை கொண்டு அவர்களை வைகுண்டத்திற்கு தன்னுடைய இருப்பிடமாகி வைகுண்டத்திற்கு வடக்கு வாசலை திறந்து அதன் வழியாக இழுத்து கொண்டு போனாராம். பாவிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் கருணை செய்தாராம் விஷ்ணு. அவர்களை தன்னுடைய நித்திய சேவையாகவும் நித்திய சூரிகளாகவும் மாற்றினாராம். அந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்தும் வழியாகத்தான் நாமும் நம்முடைய சம்சார பந்தத்தில் மாட்டிக்கொண்டு எவ்வளவோ பாவங்கள்லாம் பண்ணிக்கிறோம் இல்லையா. நம்மளுக்கும் வைகுண்ட மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்துக்காக தான் வடக்கு வாசலை திறந்து அன்றைக்கி அது வழியாக பக்தர்கள் உள்ளே நுழைந்து பெருமாளை தரிசனம் செய்கிறோம். லட்சக்கணக்கானவர்கள் இரவு முழுக்க அங்கேயே கூட படுத்துட்டு இருந்த அந்த கோவில்லையே அந்த வடக்கு வாசல் திறக்கும் சமயத்தில் அதுக்குள்ளே நுழைவார்கள். ஏன்னா அது ரொம்பவும் ஒரு புனிதமான நாள். மார்கழி மாதம் சுக்லபக்ஷம் 11ஆம் நாள் வரை ஏகாதசி அன்றைக்கி இந்த வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மற்ற நாட்களில் அந்த வாயிலானது திறக்கவே படாது. திருப்பதியிலையும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவில்லையும் ரொம்பவே விசேஷமாக இந்த நாள் கொண்டாடப்படும். கோவிந்தா என்ற அந்த ஒரு நாமமே நம் வாழ்வின் துன்பங்களை எல்லாம் நீக்கி இன்பம் தர வல்லது என்பதை உணர்வோம். கோவிந்தா நின நாமமே சந்தா.